கலைஞர் கருணாநிதி அவர்களை பற்றியோ பெரியார் அவர்களை பற்றியோ ஏதாவது ஒரு வார்த்தை தப்பாக நம்ம பேசிட்டோம்னா கண்டிப்பாக என்ன செய்வாங்கன்னா, ஒருவேளை நம்மளை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, இல்லை நம்ம ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கோன்னா மாற்றத்திற்கான சில பல ஊடகவியாளர்கள் அவங்க இல்லாட்டி வேறு யாராவது வந்து நமக்கு எதிராக குரல் கொடுப்பாங்க, இப்படின்னு சொல்லி எல்லா விஷயமும் நடக்கும். ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கும் முதலமைச்சர் அப்படின்னு சொன்னால் அது யாராக இருந்துட்டு போட்டும், எந்த கட்சியாக இருந்துட்டு போட்டும், எம்ஜிஆர் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மதிப்பும் மரியாதையும் வேறு எந்த முதலமைச்சருக்கும் வந்தது கிடையாது. அடிச்சு சொல்லுவோம், தமிழ்நாட்டு மக்கள் மனதிலும் அவங்களுடைய வரலாறுகளிலும் அவங்க பேசின பேச்சுக்களிலும் எல்லாத்துலேயும் தெரிவது என்னன்னா, எம்ஜிஆருக்கு என்றைக்குமே ஒரு தனி இடம் இருக்குது அப்படிங்கிறதான். ஆனால் அந்த எம்ஜிஆர் அவர்களை கொச்சையாக பேசுகிற ஒருத்தர், அவருக்கு எதிராக இன்னும் ஊடகங்கள் அவங்களுடைய செய்தியை வெளியிடாதது, அவங்களுடைய கண்டனங்களை வெளியிடாதது, இல்லை அதிமுகவை சார்ந்தவங்க அவருடைய கண்டனங்கள் எதுவுமே தெரியாமல் இருப்பது, தெரிவிக்காமல் இருப்பது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்லை? உண்மையிலே அப்போ அவர் பேசினாரா, இல்லை அது ஃபேக்கான வீடியோவா? அது இரண்டையுமே நம்ம இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அதை மட்டும்தான் பார்க்க போகிறோமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. மேடை போட்டு கெட்ட வார்த்தை பேசுறதுல இவனுங்களை விட்டால் வேறு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆளும் கட்சியை சார்ந்த அமைச்சர் ஒரு வார்த்தையை சொல்லி ரொம்ப அப்படி சொல்கிறாருங்க. ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொன்னதுக்கு இரட்டை வேடம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். எல்லாத்தையும் பார்ப்பதற்கு முன்னாடி, ஸ்பெயின் முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்துச்சுன்னு சொன்னீங்களே, அதுக்கான புகைப்படத்தை தரமாட்டீங்களா? ஆவுனா புகைப்படத்தை எடுத்து தள்ளுவீங்களே. முக ஸ்டாலின் அவர்கள் வாக்கிங் போனால் புகைப்படம், அவர் ஜிம்முக்கு போனால் புகைப்படம், அப்படிலாம் இருக்கும்போது முதலீட்டாளர்களுடைய மாநாடு நடந்துச்சு, அதில் முக ஸ்டாலின் அவர்கள் இருந்த புகைப்படம் இருந்ததா அப்படிங்கிற ஒரு கேள்வியை சவுக்கு சங்கர் அவர்கள் 2 தினமாக கேட்டுட்டு இருக்கார். எப்போ சார் அந்த புகைப்படத்தை நீங்கள் பதிவு பண்ணுவீங்க? ஏதாவது ஒரு ஊடகம் ஒரு புகைப்படத்தை பதிவு பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கார். அந்த புகைப்படம் தான் நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி வந்தா, இன்னைக்கு முதலீட்டாளர்களை பார்க்க போகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியை மட்டும் வெளியில விடுறாங்க. அப்போ முதலீட்டாளர்களை பார்க்க போறாருன்னா எங்க பார்க்க போறாரு? அதுக்கான புகைப்படம், வீடியோ ஏதாவது இருக்கா? எவ்வளவு முதலீடு இங்கே வரப்போகுது? ஏன்னா ஆல்ரெடி ஸ்பெயின் என்ன ஆகிட்டு இருக்கு, கடனில் முங்கிட்டு இருக்கு. உள்ளதுலேயே ரொம்ப பெரிய அளவில் திண்டாடி கொண்டு இருக்கக்கூடிய நாடுகளில் ஸ்பெயினும் ஒரு நாடு தான். அப்படிப்பட்ட நாடுகள்லேருந்து நமக்கு என்ன முதலீடு வரப்போகுது அப்படிங்கிற 1008 கேள்வி இருக்குது. நான் சொன்னது புரிஞ்சா? அந்த நாட்டிலேயே வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு, அதனுடைய வளர்ச்சி கம்மியாயிட்டு இருக்கு. அங்கேருந்து ஒரு முதலீடு இங்கே வருமா அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்வி. அதனால சவுக்கு சங்கர் அவர்கள் இந்த மாதிரியான பல கேள்விகளை எக்ஸ் வலைதளத்தில் கேட்டுட்டு இருக்கார். அது மட்டும் இல்லாமல் சவுக்கு சங்கர் அவர்கள் பரந்தூர் விமான நிலையம் அங்கே மக்கள் போராட்டம் அப்படின்னு சொன்னதில் பங்கு பெறக்கூடாது, அவர் நண்பருடன் பங்கு பெறக்கூடாது அப்படின்னு சொன்னதில் பெரிய ஒரு பிரச்சனைலாம் பண்ணி அங்கே போய் பங்கு பெற்றதாலும், அங்கே அவர் ஸ்பீச் கொடுத்ததாலும் இப்போ அவருக்கு எதிராக எஃப்ஐஆர்லாம் பதிவு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. சரிதான், அரசாங்கத்துக்கு எதிராக, ஆளும் கட்சிக்கு எதிராக ஏதாவது பேசிட்டாங்கன்னா அரெஸ்ட் பண்ணுறது, இல்லாட்டி மிரட்டுறது, இது எல்லாமே இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமாக எம்ஜிஆர் அவர்களை லூசு எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி ராசா அவர்கள் சொல்லியிருப்பது ரொம்ப மன வருத்தத்தை தந்திருக்கு. அது ஒரு அரசியல் சார்பு நிலையில் பார்க்க வேண்டாம். மக்களுக்கான பல நலத்திட்டங்களை செய்தவர் எம்ஜிஆர் அவர்கள். ஒரு காலகட்டத்திலையும் இந்த காலகட்டத்திலையும் யாராலும் அசைக்க முடியாத ஒரு தலைவராக இருப்பது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள். இன்னைக்கும் அவருடைய பெயருக்காகவும் அவருடைய கொள்கைக்காகவும், ஏன் சத்யராஜ் அவர்கள் உட்பட எல்லாரும் எம்ஜிஆருடைய ரசிகர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் ஆயிரம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் அவருக்குன்னு மரியாதை இருக்குது. கலைஞர் அவர்களுடைய நண்பனாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் எனக்கு எம்ஜிஆரை பிடிக்காது, அது மட்டும் இல்லை நான் மதிக்கிறதே இல்லை. அவர் சொல்றாரு, நான் மதிக்கிறதே கிடையாது எம்ஜிஆர் அப்படிங்கிறார். எம்ஜிஆர் நான் மதிக்கிறதே இல்லை. நான் கலைஞர்னு சொல்லுவேன், என் நண்பர், நீங்க வச்சுக்க உங்க நண்பர். அப்படி சொன்னது மட்டும் இல்லாம கலைஞர் என் நண்பர்னு சொல்லுவாரு, அது எனக்கு பிடிக்காது, எம்ஜிஆர் ஒரு லூசு எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை விடுறார். ஆனால் எம்ஜிஆர்ங்கிற ஒரு லூசுக்கு அது இல்லையே. அப்ப இன்னைக்கு அதை நிறைய பேர் டேக் பண்ணி, இது எப்படி நீங்க சம்மதிக்கிறீங்க? டிஎம்கே காரங்க இதை எப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? ஏடிஎம்கே காரங்க அதை விட எப்படி இதை பார்த்துட்டு இருக்கீங்க? ஏன்னா ஏடிஎம்கே டிஎம்கேக்கு பொதுவாக 2 பேருமே மாற்றி எம்ஜிஆர் அவர்களை பற்றி பேசுவதும் இல்லாட்டி பெரிய அளவில் புகழ்வதும் அப்படிங்கிறது எப்போதுமே இருக்கக்கூடிய விஷயம்தான். ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் தான் அவங்க எல்லாமே. அந்த கட்சியினுடைய ரொம்ப முக்கியமான தலைவர் எம்ஜிஆர் தான். அவர் லூசி எம்ஜிஆர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒருத்தர் பேசுகிறாருன்னா, அவருக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி அவர்களோ இல்லாட்டி அந்த பக்கமாக இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் அவர்களோ, டிடிவி தினகரன் அவர்களோ, சசிகலா அவர்களோ இன்னும் எதுவுமே பேசாமல் இருக்காங்களே அப்படிங்கிறது ஒரு பெரிய ஷாக்கிங்காக இருக்குது. நீ என்ன வேணாலும் பேசிக்கோ, நானும் கலைஞரை இப்படி திட்ட போகிறேன் அப்படின்னா, சார் நீங்கள் கலைஞரை திட்டினா அவங்க அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, அவங்க எம்ஜிஆரை திட்டினா நீங்கள் ஒன்றுமே செய்யாமல் இருக்கீங்களே அப்படிங்கிறது தான் சாதாரண மக்களுடைய கேள்வி. இந்த கேள்வி அது எப்படி அவங்களால பேச முடியுது, அந்த தைரியத்தை யார் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ ஆளும் கட்சியாக இருக்கிறவங்க என்ன வேணாலும் பேசலாம், அதுக்கு வேற யாருமே எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது அப்படின்னா, இங்கே சமூக நீதி எங்கே போச்சு?
இந்த சமூக நீதியை பேசக்கூடிய தலைவர்கள் என்ன சொல்றீங்க இதுக்கு அப்படிங்கிறது ஒரு கேள்வி. சரி, இதுதான் ஒரு ஓகே லூசு எம்ஜிஆர் அப்படின்னு சொன்னது ஓகேலாம் சொல்ல முடியாது, அது ஒரு பெரிய தவறு தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இது உண்மையான வீடியோவா ஃபேக்கான வீடியோவா ஏஐ வழியா வெளியிட்டு இருக்கிறார்களா அப்படிங்கிறத நீங்களே உறுதிப்பட என்ன செஞ்சிருங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணி அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருங்க. சப்போஸ் உண்மையான வீடியோவா இருந்தது என்றால் அது கண்டிக்கத்தக்கது. தவறான வீடியோவாக இல்லாவிட்டால் இது மிகப்பெரிய அளவில் கண்டிக்கத்தக்கது. இப்போ கூட பல பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. கிளாம்பாக்கம் அப்படிங்கிற அந்த ஒரு பஸ் ஸ்டாண்டை மொத்தமாக மாற்றிட்டாங்க. கோயம்பேடு அப்படிங்கிறது எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவாக கொண்டு வரப்பட்டது, அதை மாற்றுறதுக்கு தான் இப்படிலாம் செஞ்சுட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் அந்த பக்கமாக பெருசாக பேசப்பட்டு இருக்கும்போது எம்ஜிஆர் அவர்களை லூசு அப்படின்னு சொல்லி இது மேடையில் பேசியிருக்கார். அதை எப்படி சகித்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதும் அடுத்த கேள்வி. இதெல்லாம் விடுங்க. கைத்தறி அமைச்சர் யார் தெரியுமா? இன்னைக்கு ஜனவரி 30 இன்னைக்கு மகாத்மா காந்தி அவர்களை சுட்டு கொன்ற தினம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் உயிர் தியாகம் செய்த நாள் அப்படின்னு சொல்லி அங்கே இன்னைக்கு எல்லாருடைய மனதிலும் காந்தி அவர்கள் இருப்பாங்க. அப்படி ஒரு காந்திங்கிற ஒரு பெயரை வைத்த கைத்தறி அமைச்சர் காந்தி அவர்களுடைய வீடியோ ஒன்று பயங்கர வைரல். அவர் நல்லதை பேசி வைரல் ஆச்சா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அந்த இடத்துல அவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார். அதாவது தே அப்படிங்கிற அந்த கெட்ட வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம சொல்லக்கூட கூடாது. அந்த வார்த்தையை சர்வசாதாரணமாக சொல்லிட்டு அப்படி கடந்து போகிறார். அந்த தைரியம் எவன் என்ன செஞ்சிட முடியும்? சர்வசாதாரணமாக மக்கள் இதே இது வேற யாராவது ஒரு சோஷியல் மீடியாவில் இப்படி ஒரு வார்த்தையை பேசியிருந்தாங்கன்னா இன்னைக்கு எந்த அளவுக்கு கொந்தளிப்பு ஏற்பட்டு இருக்கும். ஆனால் சர்வசாதாரணமாக அப்படின்னு சொல்லி தேவைங்கிற கெட்ட வார்த்தை பேசிட்டு அப்படியே போகிறாரு. மேடையில் இருக்கிறவங்க ஐயோ இவர் பேசிட்டாரே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அவமானமாக இருக்குது. ஆனால் அவருக்கு அவமானமாக இருந்த மாதிரி தெரியல. அவர் சிரித்து பேசி அப்படியே போகிறார். ஸோ எந்த மாதிரியான கேள்விகளை இங்கே கேட்க முடியுது? நார்மல் ஒரு அரசியலில் நம்ம இந்த மாதிரி கேள்விகளை கேட்டோம்னா நாம் எப்பண்டா தப்பு செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் சரியாக காத்துட்ருக்கு. விக்கி எப்போ தப்பு செய்வான், விக்கி மேலே என்ன புகார் கொடுக்கலாம், இல்லாட்டி நாளைக்கு வேறு யாராவது பேசுகிறாங்கன்னா அவனை எப்படி அரெஸ்ட் பண்ணலாம், அவன் சோஷியல் மீடியாவில் போய் பாருங்கள், அவன் 2-3 வருடத்துக்கு முன்னாடி ஏதாவது தப்பாக பேசியிருக்கானா, இதெல்லாம் அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு தனி குரூப்பே வச்சுருக்காங்க. அப்போ இந்த குரூப் இந்த மாதிரியான விஷயங்கள் கைத்தறி அமைச்சர் பேசுகிறாரு, ராசா பேசுகிறாரு, இவங்களை நீங்கள் கொஞ்சம் கண்டிச்சாலே போதும். இவங்களை நீங்கள் கொஞ்சம் இவங்களை மட்டும் கிடையாது, இதே மாதிரியான பேச்சுக்களை மக்கள் இனி விரும்ப மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே ரிப்பீட்டட் மோடில் அதை போட்டு கேட்டுட்டு இருக்காங்கல்ல, எல்லாருக்கும் ஃபார்வர்ட் ஆகுதுல, நீ இப்படி பேசியிருக்க இது தப்பு தானே, டிஎம்கேக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிட்டு இருக்கு. இந்நேரம் மு க ஸ்டாலின் அவர்கள் காந்தி அவர்களுக்கு கூப்பிட்டுருக்க வேணும். கூப்பிட்டு இப்படிலாம் பேசாத, இப்படிலாம் பேசினா சரிப்பட்டு வராது, ஆல்ரெடி இங்கே பெரிய பெரிய மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு, இதில் நாம வாண்டடாக போய் சிக்கிற மாதிரியே இருக்கு அப்படிங்கிற அந்த கண்டனத்தை எல்லாமே பதிவு செய்திருக்க வேண்டும். காந்தி அவர்கள் பேசினது தப்பு தான். அந்த வார்த்தையை அவர் அங்கே பயன்படுத்தியிருக்க கூடாது. ஆளும் கட்சியினுடைய கைத்தறி அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு நபர் எப்படி அந்த வார்த்தையை அங்கே பயன்படுத்தலாம்? பெண்களை ஆபாசமாக திட்டக்கூடிய, பெண்களை அவங்களுடைய நடத்தையை கேவலப்படுத்தக்கூடிய இந்த வார்த்தையை நீங்கள் இப்படி பொது வெளியில் பேசுகிறீங்களே, உங்கள் வீட்லேயும் பெண்கள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பல கமெண்ட்ஸ் அப்படிங்கிறத என்னால் அங்கே பார்க்க முடியுது. நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் கேட்டுட்ருக்காங்க. ஏகப்பட்ட கமெண்ட்ஸில் அவங்களுடைய குடும்பத்தை இழுக்கிறாங்க, காந்தி அவர்களுடைய குடும்பத்தெல்லாம் இழுக்கிறாங்க. ஸோ நீங்கள் பேசுகிற பேச்சு உங்களுடைய கட்சியை பாதிக்குது, உங்களுடைய குடும்பத்தை பாதிக்குது, உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களை பாதிக்குது. அப்போது எந்த அளவுக்கு சோஷியல் அந்த ஒரு மீடியாவுக்குள்ளே உங்களுடைய பேச்சு வரும்போது எவ்வளோ இம்பேக்டை ஏற்படுத்துது அப்படிங்கிறத கவனிக்காமல் அதை பார்க்காம நீங்கள் பேசுகிறது கட்சிக்கு பெரிய அவமானம். 2024 தேர்தல் வேற வந்துட்டு இருக்கு. அந்த தேர்தலில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மறுபடியும் ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. எல்லா விஷயங்களும் இங்கே மக்கள் மத்தியில் கொண்டு போகிறதுக்கு சோஷியல் மீடியா இருக்காங்க. எல்லா பார்ட்டிலையும் ஐடிவிங் அப்படிங்கிறவங்க தயாராக இருக்காங்க. எப்படி சீமானவர்கள் பேசுனா அந்த 11 தமிழர்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய ட்ரோலாக மாறிச்சோ, அதே மாதிரி நீங்கள் பேசுகிறதும் இப்போ என்ன செய்வாங்க, அவங்க கையில் எடுப்பாங்க. சீமானவர்கள் அந்த 11 நபர்கள் அந்த தமிழர்கள் அப்படின்னு சொல்கிறது 1 மணி நேர ஸ்பீச்சில் விக்கி அது நகைச்சுவைக்காக பேசினது. சீமானவர்கள் எப்போதுமே ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அது நகைச்சுவை எது, சீரியஸான மேட்டர் எது அப்படிங்கிறது தெரியும். இப்படிங்கிற கருத்துக்களை என்னால் பார்க்க முடிஞ்சு. ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்கே இவங்க செய்கிறது, தமிழ்நாட்டில் செய்கிறது வெறுப்பு அரசியல். நாம் எப்போ நெகட்டிவாக பேசுவோம், நம்மகிட்ட என்ன ஒரு பாயிண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிற ஒரு கூட்டத்துக்கு எதிராக சீமானவர்கள் நிற்கிறாங்க. ஸோ அந்த கூட்டத்துக்கு இவரே ஒரு சின்னதாக ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறது ஆதங்கம். எல்லா நேரங்களிலும் ஈவன் அண்ணாமலை அவர்கள் டபுள் மீனிங்கில் ஒரு வார்த்தை பேசின பொழுது கூட இதே அரசியல் சதுரங்கத்தில் நான் அதை கண்டித்தேன். அதுக்கு காரணம் இருக்குது. ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லி இளைஞர்கள் கூடி வரும்போது அவரும் இவங்களும் ஒன்று தான், இப்படி தான் பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைமையை நம்ம யங்ஸ்டர்ஸ் மத்தியில் விதைச்சிட்டோன்னா இங்கே மாற்றமே வராமல் போயிடும். ஸோ அந்த மாற்றத்துக்கான தேவை நமக்கு அதிகரித்து வரும்போது அந்த மாற்றத்துக்காக இருக்கக்கூடிய அந்த முக்கியமான புள்ளிகள் என்ன செய்கிறாங்க, வேறு விதமாக பேசும்போது அது நமக்கு நெகட்டிவ் இம்பேக்டை ஏற்படுத்தும். இதை புரிந்து கொள்ள வேண்டும். இல்லைப்பா சீமானவர்கள் நகைச்சுவைக்காக தான் பேசினாங்க அப்படின்னா, ஒரு தமிழன் இடம் பொருள் ஏவல் பார்த்து கண்டிப்பாக பேச வேண்டும்.
அந்த இடத்துல அந்த நகைச்சுவைக்காக இது நகைச்சுவையா மாறுமா? 11 நபர்களையும் தமிழர்கள், அதுவும் சிஎஸ்கே டீம்ல கொண்டு போறது அப்படிங்கிறது யதார்த்தத்தில் நடக்குமா அப்படிங்கிறத, அப்போ யதார்த்தமே இல்லாத ஒரு விஷயத்தை பேசுறதுனால தான் அது நகைப்புத்தன்மைக்கு உட்படுகிறது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது யதார்த்தமா இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நகைச்சுவை வடிவில் சொல்லலாம், அது தப்பே கிடையாது. அதுக்கெல்லாம் நம்மகிட்ட என்ன இருக்கும்? டேட்டா இருக்கும். இது செய்ய முடியும், இது யதார்த்தம், இது கள நிலவரம் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா யதார்த்தமே இல்லாத சில விஷயங்கள் தான் இங்கே பெரிய அளவில் ட்ரோல் மெட்டீரியலா மாறுது. ஸோ அந்த விஷயத்தை கண்டிப்பா சீமான் அவர்களாக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகளாக இருக்கட்டும், சொன்னதனுடைய உள்ளர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. அதை விட்டுட்டு விக்கி இப்படித்தான் அப்படின்னு சொல்லி எங்கேயுமே இந்த இடத்துல நீங்க என்ன விதமான விமர்சனங்களை வைத்தாலும் சரி, எல்லாத்துக்கும் தயாராகி தான் அரசியல் சதுரங்கத்தில் பேசிட்டு இருக்கேன். கண்டிப்பா ஒரு மாற்றம் நடக்க வேண்டும். அந்த மாற்றம் யார் வழி வேணாலும் நடக்கட்டும். ஆனா மக்கள் ஒரு விழிப்புடன் இங்க இருக்கக்கூடிய அரசியலை பார்க்கணும். அவங்களுடைய கண்ணோட்டத்தை மாற்ற வேண்டும். அவங்க இப்படித்தான், இவன் பேசினா சரியா இருக்கும், இவன் பேசினா தப்பா இருக்கும் அப்படிங்கிற அந்த கண்ணோட்டம் ஒடிந்து, இவங்க பேசுறதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்கலாம், இவர் இப்படி மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும், இவர் இப்படித்தான், இவர் இந்த தலைவர் தான், ஆளும் கட்சி சார்ந்தவங்க இப்படி இருப்பாங்க, எதிர்கட்சி சார்ந்தவங்க இப்படி இருப்பாங்க, ஆளும் கட்சி எதிர்கட்சியா இருந்தபோது இப்படி இருந்தாங்க, இது எல்லாத்தையுமே உங்க ஞாபகத்துக்கு கொண்டு வர வேண்டிய வேலை மட்டும்தான் என்னுடையது. அந்த வேலையை சரியா மக்கள் புரிந்து கொண்டார்கள். அட்லீஸ்ட் ஒரு 100 பேர் இதனால மாறினா கூட ஒரு சின்ன மாற்றம் தான். பட் ஒரு நபரால 100 பேரை மாற்ற முடியுது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ அந்த ஒரு மாற்றம் தான் எனக்கு தேவையே தவிர, உங்களுடைய வசைப்பாடுதல் இல்லாட்டி நீங்கள் இப்படி தான் அப்படின்னு சொல்லி முத்திரை குத்துதலுக்கு பயந்து இங்கே யூடியூப் சேனலாக நான் நடத்தலை. அப்படி நடத்துறது தான் இந்த சேனலை நான் ஓப்பன் பண்ணியிருக்கவே மாட்டேன். செம்மையாக ஒரு சேனல் போயிட்டு இருக்கு தமிழ் பொக்ஷம், அதை மட்டும் மெயின்டைன் பண்ணி போயிட்டே இருந்திருப்பேன். ஆனால் சொசைட்டியில் ஒரு சேஞ்ச் வந்துடாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் மத்தியில் நானும் இருக்கிறேன் அப்படிங்கிறது உண்மை. சரிப்பா, அதெல்லாம் விட்டுரு விக்கி, செல்ஃப் எக்ஸ்பிளனேஷன்லாம் தேவையா அப்படின்னு கேட்டால் அதுக்கே 2 நிமிஷம் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுவீங்க. ஹிந்தி தெரியாது போடா அப்படிங்கிறதுல ஏதோ டபுள் கேம் விளையாண்டாங்கன்னு சொன்னீங்களே, அதுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு பிஜேபி என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அவங்களுடைய ட்விட்டர் வலைதளத்தில் ஒரு வீடியோவை வெளியில் விட்டுருக்காங்க. அப்படித்தான் நாங்கள் வாழ்க்கை நடத்தும், எங்கள் மேலே ஹிந்தியெல்லாம் திணிச்சிங்கன்னா ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லி நான் பதில் சொல்வேன்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஸ்பீச் கொடுத்திருக்கார். நீங்கள் எந்த வழியில் ஹிந்தி திணிப்பை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னாலும் நாங்கள் உங்ககிட்ட சொல்ல போற ஒரே வார்த்தை ஹிந்தி தெரியாது போடா. நமக்கே தெரியும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஹிந்தி தெரியாது போடா டிஷர்ட்லாம் ரொம்ப வைரலான விஷயம் தான். இதில் நம்ம எதுவுமே எட்டு கட்டிலாம் சொல்லலை, உண்மைதான். அதே நேரத்தில் டிஆர் பாலு அவர்கள் சொன்னதும் உண்மைதான். என்ன சொன்னார் தெரியுமா? எஸ், நிதிஷ்குமார் அவர்கள் இந்தி கூட்டணியிலேருந்து விலகி போனார் பார்த்தீங்களா, நிதிஷ்குமார் அவர்கள். அவர் ஒரு கூட்டணி, இந்தி கூட்டணியினுடைய கூட்டமைப்பு ஒரு இடத்துல நடக்கும்போது இவங்க வந்து தமிழ்லையும் ஆங்கிலத்திலையோ பேசியிருக்காங்க. உடனே நிதிஷ்குமார் அவர்கள் ஹிந்தி நமக்கு முக்கியம் தெரியுமா, நீங்கள் ஹிந்தி படிச்சுட்டு வரணும்னு சொல்லி ஒரு 1/2 மணி நேரம் ஏதோ கிளாஸ் எடுத்தாருன்னு சொல்லி அன்னைக்கே ஒரு பெரிய குற்றச்சாட்டு வந்துச்சு. அது உண்மையான்னு சொல்லி டிஆர் பாலு அவர்களிடம் கேட்கிறாங்க. இவர் அதுக்கு ஏதாவது சொல்லியிருக்கலாம், மனுஷன் உண்மையை பேசிட்டார். எப்பவுமே சில நேரத்தில் டிஆர் பாலு அவர்கள் உண்மையை பேசிடுவாங்க. அப்போ அப்படி பேசும்போது என்ன சொல்லிட்டார்னா, எஸ் நிதிஷ்குமார் அவர்கள் சொன்னாங்க ஹிந்தியில் தான் பேசணும்னு சொன்னாங்க, ஆனாலும் எங்களுக்கு அது பிடிக்கலனாலும் நாங்கள் அதை டாலரேட் பண்ணிட்டோம், மறுபடியும் ஆங்கிலத்தில் பேசலான்னு பார்த்தா அதையும் பேச விட மாட்டேன்ட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்தில எல்லாரும் பேசணும் அப்படின்னு சொன்னாரு. அப்போ கூட நாங்கள் பேசாம காம்ப்ரமைஸ் தான் பேசாம இருந்தோம். அந்த கூட்டணி நல்லா சுமமா இருக்கணும் பேசாம இருந்தோம். அது கூட நாங்கள் டாலரேட் பண்ணிட்டோம். சார், இந்த நேரத்தில் ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லி வெளியில வந்திருக்க வேண்டாமா சார்? கூட்டணிக்காக நீங்க உங்களுடைய மானம், உங்களுடைய மரியாதை, உங்களுடைய கொள்கை, ஹிந்தி தெரியாது போடா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு உச்சரிப்பு, தாரக மந்திரம், இதெல்லாம் விட்டுட்டு டாலரேட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டீங்களே சார். டிஎம்கேனுடைய ஒவ்வொரு நபர்களும் அதை பற்றி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் நாங்களும் டாலரேட் பண்ணணுமா தலைவரே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. டாலரேட் பண்ணுறதும் பண்ணாமல் இருப்பதும் உங்களுடைய விருப்பம். ஆனால் தலைவர்கள் டாலரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தொண்டர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் என் விருப்பம். இங்கே எல்லாமே அவங்க என்ன சொன்னாங்களோ அதை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். வேறு ஏதாவது செய்தி ஊடகங்களில் வந்த செய்தியை மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறதும் அடுத்ததாக என்ன வேணும் அப்படிங்கிறதும் உங்களுடைய கருத்துக்களாக இங்கே வந்தது என்றால் அரசியல் சதுரங்கத்தில் காணொளிகள் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுடைய ஆதரவு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சொன்னதில் ஏதாவது தவறுகள் இருந்தது அப்படின்னா, உங்களுடைய மனதை பாதித்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செய்து 1க்கு 2 முறை விக்கி சொன்னது சரியா தவறா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். நாமளே நமக்கான, எப்போவுமே சொல்லுவாங்க எதிரி முன்னாடி நம்முடைய வீக்னஸை நம்ம சொல்லி கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ அதே மாதிரியான வீக்னஸ் தான் நான் சொல்கிற சில விஷயங்கள். அது டபுள் மீனிங் ஸ்பீச்சாக இருக்கட்டும், இந்த மாதிரி யதார்த்தம் இல்லாத ஸ்பீச்சாக இருக்கட்டும், இது 2மே வீக்னஸ். அந்த 2 வீக்னஸை 2 தலைவர்களும் சரி பண்ணிட்டாங்கன்னா அடுத்த கட்டத்தை நோக்கி ஓடுவாங்க. ரொம்ப நாள் ஆச்சுல இந்த பாமக பற்றிலாம். பாமக பாஜக கூட ஐக்கியமாகிறது, அவங்க கூட்டணி வைக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. மதிமுக திமுக கிட்ட ஒரு 6 சீட்டு கேட்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் 6 சீட்லையுமே அவங்க என்ன செய்ய போகிறாங்களா, அவங்களுடைய சின்னத்தெல்லாம் போட்டி போட மதிமுக விரும்புவதாக சொல்லப்படுகிறது. காங்கிரஸ் வேற 12 15 சீட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்படின்னா மக்கள் நீதி மையம் தனியாக நிற்கிறாங்களா? அடுத்ததாக இன்னொரு கட்சி இருக்கு,
ஐயோ விசிகாவுக்கு 5 சீட்டு கிடைச்சிருமா கண்டிப்பா அப்படிங்கிறதுலாம் பல கேள்விகளாக இருக்கிறது. ஸோ பார்க்கலாம் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசியல் சதுரங்கம் அப்படின்னு சொல்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.